ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாக ஆட்டு கொட்டகை அமைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆட்டு கொட்டகையை வந்து கிழக்கு மேற்கா அமைக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆடுகளுக்கு வந்து சூரிய ஒளி நம்ம செட்டுக்குள்ளே காலை வெளிச்சமாக இருக்கட்டும் அல்லது மாலை வெளிச்சமாக இருக்கட்டும், நம்ம செட்டுக்குள்ளே வந்துட்டு போகிற மாதிரி இருந்தால், கொட்டகை வந்து கொஞ்சம் காற்றோட்டமாகவும் அதுபோக பார்த்தீங்கன்னா வெளிச்சமாகவும் இருக்கிறனால செட்டில் வந்து ஆடுகள் என்னதான் நீர் விட்டாலும் அது வந்து உடனே காயிற மாதிரி செட்டு அப்பப்போ காஞ்சிரும். அதுக்காகத்தான் கிழக்கு மேற்கா அமைக்கிறது. நம்ம அப்படித்தான் அமைச்சிருக்கோம். நம்ம செட்டில் வந்து பார்த்திங்கன்னா பகல் வேளைகளில் நம்ம சைடில் க்ரீன் ஷேட் நெட் போட்டிருக்கோம். அந்த பகல் வேளைகளில் ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். ஓப்பன் பண்ணாலே வெளிச்சம் உள்ளே வந்துடும், நல்ல முறையில் இருக்கும். நல்லா காத்தோட்டமாக இருக்கும். அதுபோக பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் நம்ம இந்த மாதிரி தான் செட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிருவோம். வெளியிலேருந்து எந்த காற்று எந்த இதுவுமே வராத அளவுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம ஷேட் நெட் போட்டிருக்கோம். இது அவசியமானு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவசியம்தான். ஏன்னா ஆடுகளை வந்து இது பனிக்காலங்களாக இருக்கட்டும் அல்லது மழைக்காலங்களாக இருக்கட்டும், மெயினாக இந்த சைடில் வந்து கொசு தொல்லையோ அல்லது மற்ற வெளியில் என்ன போகுது வருதுன்னு சொல்லி பார்க்காத அளவுக்கு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டோம்னா ஆடுகளுக்கு அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் ஏதாவது பார்த்துட்டு ஆடுகள் மொத்தமாக மிரள்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று கலைஞ்சாலும் எல்லாமே அது பயத்தில் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இரவு நேரங்களில் இந்த மாதிரி ஷேட் நெட் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிருவோம்.